ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஓசன் யோபி அட்வென்ச்சர் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு எபிசோடு வேற லெவலில் சூப்பரான ஒரு எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த எபிசோடில் நிறைய ஃபைட் சீன் தான் வரும் அப்படிங்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓசன் யோபி அட்வென்ச்சர் சீசன் 1 எபிசோட் 10. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வின் பண்ணிட்டான். எங்கப்பா அந்த ஓல்ட் மேன் உண்மையிலேயே அமேசிங் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற மக்கள்லாம் பார்க்குறாங்க. என்ஜில்கா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லவும், நான் சிஸ்டியா மேட்சை வின் பண்ண அவ்வளோதான் நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் காமிச்ச லெவலுக்கு நான் ட்ரைனிங் எடுத்து ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்படின்னு ஏஞ்சலிக்கா சொல்கிறா. ஒரு பக்கம் என் மனசு கீத் இந்த மாதிரி தோக்கணும் அப்படின்னு சொல்லி பழக்கமாக காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அவனோட டேலண்ட் தான் என்னோட கரியரை முடிச்சது. இன்னைக்கு நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன். பட் அதில் நான் பெருசாக வருத்தப்படுறது உங்களையும் ஒய்ஃபாக ஆக்கிக்கிட முடியாதுன்னு தான் அப்படின்னு ஸ்னேப் சொல்லவும், உன் பெட்ல நீ தோத்துட்ட, பணமும் இல்லை, என்கேஜ்மெண்ட்டும் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு ஏஞ்சலிக்கா ஹாப்பியாக இருக்கா. உங்களை மாதிரி அழகான பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேப் கிளம்புறான். ஸ்னேப்போ மோசமானவன் இல்லைன்னு நமக்கு காமிக்கிறாங்க. கோச் வந்து கெர்வின்க்கு அட்வைஸை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. இப்போ பிராஸ்டன்கோ கெர்வின்கோ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. மக்கள்லாம் கெர்வின்க்கு தான் சீர பண்றாங்களே அப்படின்னு ஏஞ்சலிக்கா பாக்குறா. ஏன்னா அவன் தானே சாம்பியன் நம்ம ஹீரோ சொல்றான். ஜஸ்ட் நின்னாலும் எந்த ஓப்பனிங்கும் தெரியல. அவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான் கெர்வின் பார்த்துட்டு அட்டாக் பண்ணா. பிராஸ்டன் நின்ன இடத்துல இருந்து அசைய கூட இல்ல. அசால்ட்டா கெர்வினை தடுக்கிறான். அப்ப கீத் செவுத்து உடச்சுக்கிட்டு வெளியே வரான். அவன் டிராகனாய்ட் ஃபார்மை யூஸ் பண்ணதுனால அவன் பெசர்க் மோடுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஸ்னேப் வந்து ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். 2 மணிக்கு கீத் மக்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கவோ, ஹே தைரியம் இருந்தா என் மேட்சை டிஸ்டர்ப் பண்ணுவேன் கெர்வின் கேட்கவோ, கெர்வினை அட்டாக் பண்ண போனா கெர்வின் அவனை அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டான். இந்த கீத் ஒரு ஏ ரேங்க் லெவலுக்காச்சும் ஸ்ட்ராங்கா இருப்பான். ஒரே அட்டாக்ல இவன் அடிச்சு போட்டானேன்னு கேட்கவும், அப்ப இந்த கெர்வினோட ஸ்ட்ரென்த் ஒரு எஸ் ரேங்க் லெவலுக்காச்சும் இருக்கும் அப்படின்னு ரீனட் சொல்றா. மக்களுக்கு அடிபட்டுச்சு, இந்த மேட்சை நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. உன்னோட ஃபிஸ்ட்ல டவுட் இருக்கிறது நான் சென்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பிராஸ்டன் சொல்றான். நமக்கு தேவையானது ஜஸ்ட் அந்த ஸ்டோன் தான். ஸோ பிராஸ்டன் இருக்கு, யார் வின் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஜாகிங்காக 800 கிலோமீட்டர் போயிருக்கான். அந்த மவுண்டைன் அது பார்க்க ரீனட் மாதிரிக்கே இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப ஏதோ உடையிற சவுண்ட் கேக்குது. போய் பார்த்தா அந்த சாம்பியன் தான் அந்த இடத்துல இருக்கான். ட்ரைனிங் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன், நீ நல்லா எனக்கு ஒரு ஸ்பாரிங் பார்ட்னரா இருப்ப அப்படின்னு சொல்லி அவன் டக்கு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான். பட் நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்ஸ்ல இருந்து ஈஸியா தப்பிக்கிறான். ஈவன் இந்த ஃபாஸ்ட் அட்டாக்கையும் உங்களால டாஷ் பண்ண முடியுதா அப்படின்னா உண்மையிலேயே டோர்னமெண்ட்ல வேணும் தான் அடி வாங்குனீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீ ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறதுனால இதை நீ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். கட்டத்துக்கு மேல இதை ஃபைட்டுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா ஒன் சைடடா நான் வின் பண்ணிட்டே இருந்தேன். 107வது சாம்பியன் கெர்வின் வோல்ஃப் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்ல கெர்வின் வந்து வின் பண்றாங்க. எல்லா மக்களும் சீர பாக்குறாங்க. அடுத்த வருஷம் 108வது மேட்ச்லயும் வின் பண்ணுவோம். ஒரு நிமிஷத்துல வின் பண்ணிட்டான். மக்கள்லாம் போரிங் தான் ஆகுறாங்க. பட் அவனோட கோச் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. கெர்வினும் ஸ்ட்ராங் ஆயிட்டே போறான். ஆடியன்ஸ் எல்லாம் இதை ரசிக்கிறத விட்டுட்டாங்க. ஒரு அட்டாக்லயே அவருக்கு குயிக்கா ஃபைட்டை முடிச்சுட்டான்னு சொல்லுவோம். அதுக்குன்னு கெர்வினை வேணும்னே தோத்து போக சொல்றீங்களா அப்படின்னு கோச் கேட்கவும், பட் இப்படி பாப்புலாரிட்டி கம்மியாச்சுன்னா உங்க ஜிம்முக்கும் ஆள் வராது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஸோ இந்த விஷயத்த கெர்வின் கேட்டுட்டு போயிட்டு அடுத்த வருஷம் மேட்ச்ல வேணும்னே தோத்து போறான். ஏன்னா அவனோட கோச்சோட ஜிம்முக்கும் நிறைய ட்ரைனிங் ஆளுங்க வரணும், மேட்சும் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும். கெர்வின் அடி வாங்கி விழவோ மக்கள்லாம் எக்ஸைட் ஆகி கத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கெர்வின் வேணும்னே தோத்து போய் அதுக்கப்புறமா கஷ்டப்பட்டு வின் பண்ற மாதிரி சீன் போடுறான். ஸோ மக்களும் அதை என்ஜாய் பண்றாங்க. இதனால தான் என் ஃபுல் பவரை மேட்ச்ல யூஸ் பண்ண முடியாதுன்னு கெர்வின் சொல்லுவோம். ஸ்ட்ராங் பீப்புளுக்கும் சில கஷ்டம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றான். பட் நாளைக்கு நீ இந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். ஸோ அடுத்த நாள் அவங்க விட்டுட்டு போன அந்த செமிஃபைனல் கண்டினியூ ஆகுது. பிராஸ்டனுக்கும் கெர்வின்க்குமான மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆடியன்ஸோட சேஃப்டிக்காக மேஜிக் பேரியரை வச்சிருக்காங்க. இப்போ கெர்வின் வழக்கம் போல ஃபாஸ்டா போயிட்டு அட்டாக் பண்றான். பிராஸ்டன் நின்ன இடத்துல இருந்து அதை தடுத்துட்டு இருக்கான். ரோலிங் சாங் நம்ம அட்டாக் பண்ணா பிராஸ்டன் கை கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. பிராஸ்டன் ஈஸியா அட்டாக்லாம் தடுத்துட்டு லைட்டா ஒரு பஞ்ச் பண்ற மாதிரி போறான். நீ மான்ஸ்டர் தான் அப்படின்னு கெர்வின் சொல்லுவோம். பட் நீ நேத்தே மாதிரி தான் இருக்க. அவன் ஃபிஸ்ட்ல ஒரு டவுட் தெரியுது அப்படின்னு பிராஸ்டன் சொல்றான். ரிக்கேன்ட்ட சொன்னா ஆடியன்ஸ்க்காக நீ உன் பவரை பின்வாங்குறேன்னு அப்படின்னு சொல்லுவோம். ஆமா அப்படின்னு கெர்வின் சொல்றான். இப்போ ஏன் ரியல் பவரை காமிச்சா மக்கள் நான் இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு கெர்வின் சொல்லுவோம். ஸோ உன்னை விட உனக்கு ஆடியன்ஸ் தான் முக்கியம் எனக்கு புரியுது. ஸோ நானும் என் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ண போறது இல்ல. உனக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்றேன். நான் ஜஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன் பிராஸ்டன் சொல்றான். என்ன குறைச்சி எடை போடுற அப்படின்னு சொல்லி கெர்வின் அட்டாக் பண்ணான். சொன்ன மாதிரியே 2 ஃபிங்கர்ஸை வச்சு தான் அட்டாக் பண்ணி அதே நேரத்துல கெர்வினையும் அடிச்சிட்டு இருக்கான். கெர்வின் கெர்வின் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சீர பண்றாங்க. இவன் கண்டிப்பா ஸ்ட்ராங் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் கூட ஃபைட் பண்ணணும்னு தான் நானும் காத்துட்டு இருந்தேன். அப்படி பண்ணா மக்களுக்கு என்ன பண்ணி தெரிஞ்சிருமே அப்படின்னு நம்ம யோசிக்கவும், கெர்வின் உன் ஃபுல் பவரை நீ யூஸ் பண்ணாதது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஜிம்முக்கு ஆள் வரணுங்கிறது முக்கியம் இல்ல, மறந்துட்டியா? நான் உனக்கு எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்? உன்னை அந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்கணுங்கிறது தான் என் ட்ரீம். எதை பத்தியோ கவலைப்படாத அப்படின்னு கோச் சொல்லவும், உண்மையிலே அது ஓகேவா அப்படின்னு கெர்வின் கேட்கறான். ஜஸ்ட் நீ இதை உன் ஸ்டைல்ல பண்ணு அப்படின்னு கோச் சொல்றாரு. அப்போ சரி நான் என் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்றேன் அப்படின்னு கெர்வினும் வந்துட்டு சீரியஸா ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லவும், அப்ப நீ பின் வாங்க போறது இல்லையா அப்படின்னு பிராஸ்டன் கேட்கறான். சாரி நான் இதை ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும் கெர்வினும் அட்டாக் பண்ண. பிராஸ்டன் தடுக்கவும் என்ன 5 ஃபிங்கர்ஸை யூஸ் பண்றேன்னு கெர்வின் கேட்கறான். நான் உன் லெவலுக்கு ஈக்குவலா தான் ஃபைட் பண்ணுவேன்னு சொன்னேன் பிராஸ்டன் சொல்றான். பட் கெர்வின் என்னதான் அட்டாக் பண்ணாலும் பிராஸ்டன் நின்ன இடத்துல இருந்து அசையாம அது எல்லாத்தையும் தடுக்கிறான். இங்கப்பா கெர்வின் வேற லெவல்ல ஃபைட் பண்றானே. ஆனா
இவன் இவ்வளவு தூரத்துக்கு ஃபைட் பண்ணுவானா, அப்ப இத்தனை நாள் நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கானா அப்படின்னு மக்கள்லாம் பேசுறாங்க. இதுக்கு மேல எதையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி கெர்வின் வந்துட்டு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவோம், பட் கிளைன்ஸ் ஃபோக்கால மேஜிக் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே ஏஞ்சலிக்கா பார்க்கவும், அப்போ அவன் அந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கெர்வின் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்கிறது இவன் நம்ம கோச்சுக்கே தெரியாது. பிராஸ்டன் இதையும் அசால்ட்டா தடுக்கிறான். பார்த்தா கெர்வின் வந்து பிராஸ்டன் நேச்சர் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரே இடத்துல இப்போ புடிச்சு வச்சிருந்தான். போச்சு போச்சு, இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயந்துட்டு இருக்கான். லெவல் 8 எர்த் நேச்சர் மேஜிக் அப்படின்னு சொல்லி கெர்வின் ஒரு பெரிய சைஸ் மீட்டியரையா கொண்டு வரான். ஆடியன்ஸ்லாம் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ தான் ரொம்ப பயப்படுறான். இது பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லவும், இதுக்கே நீ இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்றன்னு ஏஞ்சலிக்கா கேட்டா, அந்த சாம்பியன் நான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கா, இப்படியே போச்சுன்னா பிராஸ்டன் பின் வாங்க மாட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 8th லெவல் நேச்சர் மேஜிக்கே பிராஸ்டன் வெறும் பஞ்சிலேயே டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். பஞ்ச் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரா அப்படின்னு ஏஞ்சலிக்கா ஷாக் ஆகுறா. நீ உன் எல்லாத்தையும் கொடுத்து ஃபைட் பண்றான், நானும் பதிலுக்கு அதை பண்ணலன்னா நல்லா இருக்காது இல்ல அப்படின்னு குவார்டர் தம்ஸ் அப்ப பிராஸ்டன் காமிக்கவும், இது ஆர்க்ஸ்குள்ள இருக்கிற ஒரு ட்ரெடிஷன். இதை காமிச்சாங்கன்னா அதுக்கு மேல அவங்க டாஷ் பண்ண மாட்டாங்க, அட்டாக் மட்டும் தான் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பிராஸ்டன் அட்டாக் பண்ண போறாரா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இதுதான் பயமா அப்படின்னு சொல்லி கெர்வின் பாக்குறான். பிராஸ்டனோட ஒரு பஞ்சோட ஷாக் வேவ்ல தான் கெர்வின் பறந்து வந்தே விழுந்திருக்கான். கெர்வின் அவனுக்கு தெரிஞ்ச எல்லா மேஜிக் அட்டாக்கையும் யூஸ் பண்றான். பட் பிராஸ்டன் அசால்ட்டா அவன் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கான். அவனோட ஸ்ட்ரென்த் மானா எல்லாமே கம்மியாயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பிராஸ்டன் பஞ்ச் பண்ணுவோம், அது டைரக்ட் ஹிட் கிடையாது. மிஸ்டேக் அப்புறமா டிஃபென்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அவன் பிளாக் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோத்தையும் எப்படா நீ நோட்டீஸ் பண்ண ஏஞ்சலுக்கா கேட்கிறா. பட் அதை பண்ணியுமே கெர்வினுக்கு டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. இப்படி எப்போ நான் செத்துருவேன், சரண்டர் ஆகுறது தான் ஈஸியான விஷயம். ஆனா இப்படி ஒரு ஃபைட்டை தான் நானும் எதிர்பார்த்தேன் அப்படின்னு கெர்வின் கண்டினியூஸா அட்டாக் பண்ணான். பிராஸ்டன் அதை தடுக்க கூட இல்லை, ஏன்னா அவனோட ஸ்டாமினா கம்மியாகி அவன் ஸ்லோ ஆயிட்டான். இந்த அளவு ஸ்ட்ராங்கானவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்கல்ல அப்படின்னு கெர்வின் பார்த்தா, விடாதீங்க அவங்களால முடியும் அப்படின்னு சொல்லி சில்ட்ரன்ஸ்லாம் அவனுக்கு சீரப் பண்றாங்க. மொத்த ஸ்டாமினா மனம் வச்சு ஜஸ்ட் ஒரே அட்டாக் அப்படின்னு சொல்லி கெர்வின் வந்துட்டு லிங் ஸ்டெப் ஸ்டால் ஃபிஷ் அண்ட் அவனோட ரோலிங் ஃபேன்ல ஃபயர் ஸ்வாடை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அவன் யூஸ் பண்ணதுலேயே இதுதான் ரொம்பவே பவர்ஃபுல்லான அட்டாக். பட் அதையே பிராஸ்டன் மேலே டைரக்டாக பஞ்ச் பண்ணியுமே கூட சூப்பராக இருந்தது. நீ உன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்க கெர்வின் ஒரு அப்படின்னு பிராஸ்டன் சொல்லவும், இவ்வளோ பெரிய அட்டாக்ல பிராஸ்டன் ஜஸ்ட் 2 இன்ச் பின்னாடி போயிருக்கான், அவ்வளோதான். இதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு கெர்வின் சொல்றான். உனக்கு ஈக்குவலான பஞ்சை நானும் கொடுக்குறேன் அப்படின்னு கெர்வின் மோஞ்சிலேயே அவன் ஒரு பஞ்சை கொடுக்குறான். ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டரா நீ ஆக இன்னும் பெரிய பாதை இருக்கு அப்படின்னு சொல்லி கோச் பாக்குறாரு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஃபைனல்ஸ்ல பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோவோ பிராஸ்டனும் தான். யார் ஜெயிச்சாலுமே அவங்க ஆசைப்பட்ட அந்த ஸ்டோனி உங்களுக்கு ஒரு வழியா கிடைச்சிடுச்சு. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.